வணக்கம்ப்பா. இந்த வாயு பிரச்சனை ரொம்ப மனுஷங்கள கஷ்டப்படுத்துதுப்பா. அது எப்படின்னா, செரியாம இருக்கிறதுனாலயும் கூட, இந்த பருப்பு, உருளைக்கிழங்கெல்லாம் கொஞ்சம் வயசானவங்க சாப்பிட்டா செரிக்காது. அது வாயுவ உற்பத்தி பண்ணிரும். 2வது இந்த காரம், புளிப்பு அதுகளும் வாயுவ உற்பத்தி பண்ணிரும். அப்படி இருக்கப்ப ரொம்ப நெஞ்சு அடைக்கிறாப்புல இருக்கும். இருதயத்திலே வலி வந்துருச்சுங்கிற மாதிரிலாம் நெஞ்சு வலிக்கும். நெஞ்சில பிடிச்சிக்கிறோம், இடுப்பு பிடிச்சிக்கிறோம், கை காலெல்லாம் குத்தும், குடையும். இப்படி இருக்கிறப்போ நம்ம என்ன செய்யணும், இந்த பூண்டு இருக்கு இல்லையா, பூண்டு ஒரு முழு பூண்டு, நாட்டு பூண்டோ மலை பூண்டோ, அதை ஒன்று எடுத்து தட்டி, அந்த பூண்டு பல்லாக இருக்கும்ல, அது போல இருக்கும், அதை எடுத்து வெறும் இரும்பு கடாயில் அடுப்பில் வச்சு லேஸ் அனல் வச்சுக்கிட்டு வறுத்துக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் லேட்டாகும். அந்த தோலெல்லாம் கருகிற வரைக்கும் வறுத்துட்டு, அந்த உள்ளே இருக்க கருகின பிறகு அதை எடுத்து தோலெல்லாம் எடுத்துட்டு, அந்த இதை ஒரு 10 இவ்வளோட 10 பல்லாவது இருக்கும் இல்லையா, அதை நல்லா மென்று சாப்பிட்லாம். காரம் அடிக்காது. சாப்பிட்டுட்டு சுடுதண்ணி குடித்தா ஒரு அரை மணி நேரத்தில் அது நம்மளுக்கு ரிலீஃப் கிடைக்கும். சாப்பாட்டுக்கு அப்புறமே நம்ம சாப்பிட்லாம். இதே மாதிரி பெருங்காயம்னா தூள் பெருங்காயத்தை நான் சொல்ல மாட்டேன்ப்பா. கட்டி பெருங்காயம் கூட ஏதோ சந்தேகம் தான் இருக்கும். பால் பெருங்காயம்னு சொல்லி நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். அதுதான் ஒரிஜினல் பெருங்காயம். அதை வாங்கிட்டு வெறும் வானலியில் நல்லா வறுக்கணும். வறுத்துட்டு மெதுவாக பொறுமையாக தான் வறுக்கணும். வேகமாகலாம் கொஞ்சம் தட்டிட்டு கூட கட்டியாக இருந்தால் தட்டிட்டு கூட வறுத்து எடுத்து அதை பொடி பண்ணி ஒரு டப்பாவில் வச்சுக்கிட்டு, ஒரு 1/4 ஸ்பூன் அளவு எடுத்து வெதுப்பான சுடுதண்ணி அரை கிளாஸு, அப்படி இல்லாட்டி மோர் அரை கிளாஸில் கலந்து சாப்பாட்டுக்கு அப்புறம் நீங்கள் குடிச்சிங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு அரை மணி நேரத்தில் இந்த வாயு பிரச்சனை சரியாக போகும். கும்முன்னு இருக்கிறது, அப்படி ஒரு மாதிரி வயிறு பொறுமி இருக்கிறது, வாயுனால் கஷ்டப்படுறது எல்லாமே சரியாக போயிடும். இந்த பூண்டையும் பெருங்காயத்தையும் மறந்துடாதீங்க. காரம் புளிப்பான உணவுகளை குறைச்சிக்கோங்க. இந்த வயசானவங்க உருளைக்கிழங்கு, துவரம் பருப்பை ஆசைக்கு கொஞ்சமாக சாப்பிட்டுக்கோங்க. மற்றபடி பாசி பருப்பு இதெல்லாம் சேர்த்துக்கலாம்.